மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். நான் சுருக்கமாக நேரடியாக தலைப்புக்குள்ளே வந்துருங்க திரு ராஜசேகர். இது உட்கட்சி பூசல் அப்படிங்கிற வாதம் எந்த அளவிற்கு ஏற்புடைய வாதம்? இல்லை, இது ஒரு ஊழல் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. ஊழல் குற்றம் சாட்டவர் நாட்டினுடைய நிதியமைச்சர், குற்றம் சாட்டியவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதே கட்சியை சேர்ந்தவர். இப்போ வந்து திரு அத்வானி அவர்கள், திரு சத்ருகன் சின்ஹா அவர்கள், திரு அருண் ஷோரி அவர்கள், இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் இப்போ நடக்கிற ஆட்சி, அதாவது இப்போ நடக்கிற திரு மோடி அவர்களின் ஆட்சியை திருமூர்த்தி ஆட்சின்றாங்க. அதாவது திரு மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள், திரு அருண் ஜேட்லி அவர்கள், இவர்கள் மூவரும் சேர்ந்துதான், மும்மூர்த்திகள் சேர்ந்துதான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் அனைத்து தவறுகளும் பாஜகவை மிகவும் பாதிக்கின்றது. ரேங்க் அண்ட் ஃபைல் ஆஃப் பிஜேபி இந்தியா முழுவதும் தொண்டர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். ஏன்னா இந்த மூவர் மட்டும்தான், இந்த மும்மூர்த்திகள் மட்டும்தான் நாட்டை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்காரு. இதை வந்து எதிர்கொள்ள முடியாத யார் எதிர்த்து பேசினாலும் இதை வந்து உடனே ஒரு ஆர்பிட்ரரி அவங்கள வந்து கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணுறது, நீக்கிறது, விலக்கி வைக்கிறது. இதில் அதில் என்ன தவறு? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை உண்டு. அவங்க அது என்ன சொல்கிறாரு திரு ஆதவன் தெளிவாக சொல்கிறாரு, எங்களுடைய கட்சிக்கான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்குது, அதில் அவர் கொடுத்துருக்கலாம், இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கலாம், அமித்ஷாவிடம் கொடுத்துருக்கலாம், பிரதமரிடமே கூட கொடுத்துருக்கலாம். கொடுத்து இந்த மாதிரி என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லிய பிறகு அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் ஊடகத்தை அவர் வந்து கட்சி தலைவரா திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கும்போதும் கொடுத்திருக்கிறார், அதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் இருக்கும்போதும் கொடுத்திருக்கிறார், யூபிஏ அரசாங்கம் நடக்கும் போதும் இந்த மனுவை கொடுத்திருக்கிறார், விசாரிக்க வேண்டும் என்று டெல்லி அரசாங்கத்திலும் மனுவை கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை அதாவது நீங்க வந்து உடனே அவர் கீர்த்தி ஆசாத் வந்து காங்கிரஸ் ஆளு, ஆம் ஆத்மி அப்படி எடுத்துக்கிட்டா இதுல முதற்கட்ட விசாரணை நடைபெற்று, காவல்துறை அளவிலான ஒரு விசாரணை நடைபெற்று, அந்த விசாரணையினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது, அந்த விசாரணை இதில் எந்த முறைகேடும் நடக்க இல்ல. எஸ் 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 நான் முடிச்சேன். காவல்துறை யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? டெல்லி காவல்துறை. அதுதான் டெல்லி காவல்துறை யாருடைய கண்ட்ரோல் சொல்லக்கூடிய காலகட்டம் அப்பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காலகட்டம். திரு ராஜசேகர், நான் முடிச்சிடறேன். காங்கிரஸ் மத்தியிலும் காங்கிரஸ் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு விசாரணையில் அது தொடக்கக்கட்ட விசாரணை. ஆனா அந்த விசாரணை இல்ல அதுல திரு ரகோத்தமன் அன்றைக்கு பேசிய விவாதத்தினுடைய சாராம்சம் இது. திரு ராகவன் அவர்கள் வந்திருந்தார், இதில் இவ்வாறு நடைபெற்று இல்லை இவர் குற்றமற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. ரகோத்தமன் அது காவல்துறைக்கு பவர் அவரும் சொன்னாரு, இது ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு போன, அது நீதிமன்றத்துக்கு போன. என்னுடைய கேள்வி என்பது, ஆனா ஏதோ ஒரு இடத்துல அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலேயே இது வந்து ஏதோ ஒரு இடத்தில் நீங்க சொன்னீங்க இல்லையா, ராஜ்நாத் சிங் கொடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு. ஒருவேளை அவர்கள் விசாரித்து குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கலாம், நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கலாம். சரி, நீங்க சொல்ற பாயிண்ட் பிரகாரமே அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க அப்பொழுது மேனேஜ் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு குற்றம் சுமத்தி இருக்காரு அதே பிஜேபியை சேர்ந்த கீர்த்தி ஆசாத். இப்போ நீங்க ஒரு விசாரணை பண்ணி குற்றமற்றவர் நீதிமன்றத்துக்கு சென்று நிரூபிக்கிட்டோம். அது வரைக்கும் அவர் வந்து பதவி விலகி இருக்கட்டும் தானே. அத்வானி அவர்கள் பதவி விலகி தானே மீண்டும் வந்தாரு. அவர் திருப்பி சொல்றாரு, அவருடைய நோக்கம் பதவியிலிருந்து அவரை நோக்கம் அப்படிங்கிறாரு திரு லெனின். அதாவது பதவியிலிருந்து அப்புறப்படுத்த நோக்கம் கிடையாதுங்க. இதோட ஆணி வேற பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் ஆட்சி உரையில் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் கரப்ஷன் ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கேள்விகள் இல்ல சொல்லுங்க. அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க எப்படி அருண் ஜேட்லியின் மீது கீர்த்தி ஆசாத் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதை உங்களுடைய கட்சியும் அதை சொல்லியது, நீங்களும் பத்திரிகையாளர்களை சந்தித்தீர்கள், அவர் பதவி விலகி இந்த வழக்கை சந்திக்கணுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்க. ஆமா. அட் தி சேம் டைம் அதே மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டும் இன்னைக்கு நேத்துக்கு நடந்தது இல்ல, இதுவும் முன்பு இருந்தே ராஜேந்திரகுமார் மீது, முதன்மை செயலாளர் மீது. முதன்மை செயலாளர் உங்களுடைய முதலமைச்சருக்கு மிக நெருக்கமானவர். அப்ப அவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. முதன்மை செயலாளருக்கு என்று ஒரு தனி அறையே கிடையாது, தனி அலுவலரே கிடையாது. அவர் அறையில் நடத்திய சோதனை என்பது முதலமைச்சர் அறையிலேயே நடத்திய சோதனைங்கிறது தான் கெஜ்ரிவாலுடைய வாதமா இருக்குது. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா,
ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகி வழக்கை சந்தித்து நிரூபித்து விட்டு மீண்டும் பதவி ஏத்துக்கலாமே? குற்றச்சாட்டு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேல கிடையாதுங்க. இதே அமைச்சர் பாராளுமன்றத்தில் இதே குற்றச்சாட்டு நீங்க வைக்கல. தவறான வாதம். இதே குற்றச்சாட்டு இல்ல அது எதனாலன்னா வந்து இல்ல அதோட இன்டென்ட் நடத்தப்பட்ட சோதனை எனக்கு எதிராகவே நடத்தப்பட்ட எனக்கு எதிராக நடத்தப்பட்ட சோதனை எனக்கு எதிராக நடத்தப்பட்ட சோதனை என்னன்னா இந்த பழியை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால இது அருண் ஜேட்லி மேல போடப்பட்டது உறுதி. அருண் ஜேட்லி மேல இன்டர்னல் என்கொயரி கமிட்டியோட ரிப்போர்ட் இருக்கு. அவங்க எடுத்து போனதே வந்துட்டு ஃபைல் மூவ்மெண்ட் ரெஜிஸ்டரையும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை போட்டோ காப்பி எடுத்தா வந்து இல்ல ஒரு நிமிஷம் நான் இந்த கேள்வியை தெளிவா இல்ல நான் ஒரு நிமிஷம் கேள்வி தெளிவா இருக்கு. என்ன சொல்லணும் இல்ல நீங்க சொல்லுங்க விளக்கமா சொல்லணும். விளக்கமா சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன். அந்த டெல்லி செக்ரட்டரி ஒரு நிமிஷம் என்னுடைய கேள்வி என்பது நான் ஏன் இதை கேட்கிறேன்னா குற்றச்சாட்டுகள் எல்லார் மீதும் வைக்கப்படுகிறது. நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வேற ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு இவ்வளவு முறைகேடு இருக்குங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க. ஓகே ஆதரவனே கூட சொல்றான்னு வைங்களேன். உடனடியா நீங்க பதவி விலகி விட்டு தான் இந்த வழக்கை சந்திக்கணும் நீங்க சொன்னீங்கன்னா ஏற்புடையதா? அரசியலில் எல்லார் மீதும் எல்லா தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும், அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லப்படும் வாடிக்கையான வழக்கமான ஒன்று. அந்த ஆதாரம் உண்மையா இல்லையா என்று நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். பதவி விலகிவிட்டுத்தான் வழக்கை சந்திக்கணும்னு சொல்லக்கூடியதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் செய்வாரா? குறைந்தபட்சம் முதன்மை செயலாளரை பதவியிலிருந்து நீக்குவாரா? ஏங்க நீங்க சொல்றது வந்து நீங்க நான் ரெண்டு விஷயம் இருக்குங்க இதுல வந்துட்டு. இது வந்து அரசியல் ரீதியாக ஆம் ஆத்மி கட்சி ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் மீது குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி பாராளுமன்றத்திலே இது அருண் ஜேட்லி எல்லாரும் பேசியிருக்காங்க அந்த சிபிஐ நடக்கும்போது. இன்னொரு விஷயம் என்ன, நீங்க அந்த முதன்மை செயலாளர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு ஆம் ஆத்மி கட்சி எந்த இதுல பொசிஷன் எடுத்த கிடையாது. அந்த டெல்லி தன்னுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன படிவாங்கக்காக வந்துட்டு தான் நீங்க பண்றீங்க, என் மேல கெட்ட பேர் இப்ப நீங்க விவாதிக்கிறீங்களா? அவரோட முதலமைச்சர் இதுதான் அவங்களோட டார்கெட். இல்ல ரொம்ப எளிமை திரு லெனின், முதன்மை செயலாளர் குற்றமற்றவர் என்று நிரூபித்த பிறகு நான் மீண்டும் அவரை எடுத்துக்கொள்கிறேன், அவரை நான் விலக்கி வைக்கிறேன்னு சொல்லி ராஜேந்திரகுமாரை விலக்கி வைப்பதற்கு தயாரா? இப்ப அவங்க சொல்றாங்க எங்க ஆட்சியில நடந்துங்க, ஆமாங்க நாங்க ஆராசமா இருக்கட்டும் அவங்க காங்கிரஸ் அமைச்சர்களே பதவி விலகினார்கள் அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நீங்கள் அவர் பதவி விலகணும்னு சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி அதை ஏன் முன்னுதாரணமாக செய்ய மறுக்கிறது? இல்ல முன்னுதாரணம் செய்யற வந்து எங்க மேல குற்றச்சாட்டே இல்லங்க. அந்த ஆபீசர் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்த ஊழலுங்க, நாங்க எதுக்கு அந்த அவர் எடுத்துக்கணும்? அவரு தப்பு செஞ்சாருன்னா ராஜேந்திர பிரசாத் எனக்கு இல்ல நான் வந்து நீங்க வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ராஜேந்திர பிரசாத் ஆபீசர் அவங்க ஆமாடி ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னா யார் ப்ரொடெக்ட் பண்ணல? நான் ஏன் சொல்றேன்னா முற்றுகை போராட்டம் எதுக்கு சார் நடந்துச்சு? ஐயோ அவர் ப்ரொடெக்ட் பண்ண நடக்கலங்க. ஆம் ஆத்மி கட்சியினோட இந்த அருண் ஜேட்லி மீதான குற்றச்சாட்டை அடுத்த லெவலுக்கு எடுக்க போக விட மாட்டேன்றாங்கறத அவங்க குற்றச்சாட்டை ஒழிய மற்றபடி ஒண்ணு கிடையாது. ஆபீசர் ஒரு ஆபீசர் ட்ரீட் பண்ற பிரச்சனை ரெண்டுங்க. பிரச்சனை ஒன்னு வந்து இஸ் a கவர்மெண்ட் அஃபீஷியல் சிவில் சர்வெண்ட், இன்னொன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். கேட்டீங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரோ இல்ல நிதியமைச்சரோ தார்மீக பொறுப்பெடுத்துக் கொண்டு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க பதவி விலங்குன்னு சொல்லலாம். இதுல பிரச்சனை என்னன்னா ஆம் ஆத்மி முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு கிடையாது, ஒரு ஆபீசர் மேல டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி வைப்பாங்க பண்ணுவாங்கல்ல. என்னங்க ஆமா டிபார்ட்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஊழல் யார் பண்ணாலும் அது குற்றம் தான். ஆம் ஆத்மி சேர்ந்த ஊழல் தான். நான் பிஜேபி சேர்ந்தவர்கள் டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஊழல் யார் பண்ணாலும் என்கொயரி வைப்போம் சொல்றாங்க. நாங்க இல்ல நீங்க அப்படி கேட்கலையே, நீங்க நீதிமன்றம் வைக்காதீங்க நான் சொல்லவே இல்ல சார். நீங்க இல்ல நீங்க பதவி விலகணும்ங்கற கோரிக்கை ரெண்டு பேருக்கு சமம்ங்க. நீங்க பதவி விலகணும்ங்கற கோரிக்கை அதுதான் கேக்குறேன். பதவி விலங்க கோரிக்கை ஆபீசர் வேற அரசியல்வாதிங்கிறது வேறங்க. குற்றம் ஒன்றா இருந்தாலும் அவங்களுக்கும் சட்டம் ரெண்டு பேருக்கு ஒண்ணு. அரசியல்வாதி பதவி விலக வேண்டும். ஆனா ஒரு ப்ரொசீஜர் ஒன்னு இருக்கு இல்லையா? ரெண்டு பேருக்கு ராஜேந்திர குமார் மீது நீங்கள் விசாரணை கமிஷன் வைங்க நான் சொல்லலையே. அரசியல்வாதி இதே டிபார்ட்மென்ட் ஆஃப் பர்சனல் யாருக்கு இல்ல டிபார்ட்மென்ட் ஆஃப் பர்சனல் யாருக்கு இல்ல. அரசியல்வாதிகள் பதவி விலக வேண்டும். சிம்பிளா சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். பண்ணுங்கன்னு சொல்றேன். பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். டிபார்ட்மென்ட் ஆஃப் பர்சனல் நீங்க தள்ளி வைங்க. நீங்க தள்ளி வைங்கங்கற. நாங்க எங்க டிபார்ட்மென்ட் ஆஃப் பர்சனல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்மிருதி இரானி கையில இருக்கு. அரவிந்த் கையில இல்ல. நான் தம்பி இல்ல குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கைக்கு சிபிஐ நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கவே இல்ல சொல்றாங்க. ஆனா சிபிஐ நாளைக்கு அரவிந்த் விலக வேண்டும் மிக கடுமையா ஆதவன் வச்சிருக்காரு. ஆதவன் அவங்க கிட்ட நிறைவு செய்ய போறாங்க. சொல்லுங்க. அப்ப சிபிஐ அதிகாரி மீது சிபிஐ வந்து அந்த அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதுக்கு கெஜ்ரிவால் போய் நீ விலகுன்னு சொல்ல முடியாது. அவர் டெய்லி அந்த சிபிஐ கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரையும் அவரை கைது கூட பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கொள்ள. இது வேற விஷயம். இல்ல அப்படி இல்ல. நான் திருப்பி கேக்குறேன் ஒரு நிமிஷம்.
ராஜேந்திரகுமார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் ராஜேந்திரகுமார் குற்றவாளி அப்பட்டமான என்று சொன்னால் காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஊழல் nexus எங்களுக்கு அது சம்பந்தமே கிடையாது. wait. காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த விஷயம். ஊழல் எங்களுக்கு ஊழல் யார் சம்பந்தமே செஞ்சாலும் குற்றம் கிடையாது. தான். குற்றம் அது குற்றம் நிதியமைச்சர் தான். செஞ்சாலும் ஊழல் தான். அவ்வளவுதான். ஆம் ஆத்மி ஒன்பது, செஞ்சாலும் ஒன்பது, ஊழல் நம்ம தான். நிறைவு- அவங்க ரெண்டு பேருமே ராஜினாமா பண்ணணும். நிறைவு- ரெண்டு பேருமே பதவி விலகணும். சார், அதான் பிரச்சனை- என் point. சார், ஊழல் பண்ணி ஒரே ஒரு விஷயம். நிதியமைச்சரால ஊழல் பண்ணிட்டு அவர் தப்பிச்சிட முடியாது. ஒரு நிமிஷம். யார் ஊழல் பண்ணாலும் நான் வரணும். முடிச்சிடுறேன். நீங்கள் ஆதாமா பிரச்சனை ஹிதாயத்துல்லா, ரொம்ப ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் சிம்பிளான- ஹிதாயத்துல்லா. ஒரு எளிமையா சொல்றேன் இங்க இல்ல சிரா ஹிதாயத்துல்லா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் திரு ஹிதாயத்துல்லா. இல்ல, இல்ல, நான் சொல்லவே இல்ல. இல்ல ஹிதாயத்துல்லா, நான் ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன்.